ஓகே. இப்போ வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கணும். ஆமாம். ஹசார்ட் இருந்தால் அதை இது பண்ணிடணும். அது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து குயிக்காக பண்ணணும். அதுதான் இங்கே அவசரமே இல்லாமல் அவ்வளோதான். ஆனால் ப்ராசஸ் சென்டர் மிரர் திருப்பியா சென்டர் மிரர் பார்க்குற வழி வந்ததுமே பின்னாடி வர வண்டி தான் நமக்கு. ஆமாம். ரெடியூஸ் ஸ்பீடு கரெக்டாக ஃப்ரண்ட் வீல் அதில் டச் ஆகிற வரைக்கும் அந்த பிரேக்கில் கால் வச்சுட்டே இருங்க பார்ப்போம். உங்களுக்கு கரெக்டாக புரியும். மெதுவாக கால் எடுத்து பாருங்கள். ஒரு பாயிண்ட் ஜம்ப் ஆகாது. பேக் வீல் இறங்க எக்ஸல் கொடுத்து பாருங்கள். கரெக்டாக கொடுக்கணும். அவ்வளோதான். இதுதான் இங்கிருந்த ரூல். பேக் வீலும் வந்து ஸ்பீட் பிரேக்கரை தாண்டினதுக்கு அப்புறம் ஆக்சிலரேட் கொடுக்கலாமா இல்ல ஃப்ரண்ட் வீல் தாண்டின உடனே? கிடையாது. ஃப்ரண்ட் வீல் தாண்டி கொடுத்தா வண்டி பின்னி குதிச்சிருமே. இல்ல ஃப்ரண்ட் வீல் தாண்டினதுக்கு அப்புறம் நான் ஆக்சிலரேட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா? கொடுத்தா குதிக்குமா வண்டி? அதனால பேக் வீல் இறங்கினதுக்கு அப்புறம் தான் குதிக்கணும். எக்ஸல் கொடுக்கணும். அப்ப வண்டி குதிக்காது, ஜம்ப் ஆகாது. வண்டிக்கும் சேஃப்டி. ரைட். வெயிட் பண்ணணும். நீங்க இண்டிகேட்டர் போட்டு இண்டிகேட்டர் ரைட் போட்டுட்டு அவனுக்கு வழி விட்டுறலாம். இப்போ உங்களை தாண்டிட்டான் பாருங்க பாதி. இப்போ நீங்க போலாம், தைரியமா போலாம். அந்த வண்டிக்கு உங்களுக்கு இது கிடையாது. அது லாங்ல இருக்கான். உள்ள இன்சைட்ல வர வண்டி இன்னும் திருப்பி இண்டிகேட்டர் போடுங்க. ஏன்னா அந்த டேன் கம்ப்ளீட் ஆகல. இல்ல புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து இது ஆற வரைக்கும் கரெக்ட். இப்போ நீங்க எக்ஸல் கொடுத்துறாங்க அந்த டேன்ல வண்டி ரைட் லெஃப்ட் போச்சா கொஞ்சம். அதுதான் இந்த ரோடோட பெண்ட் எப்படி ரைட் பண்ணிருக்கான்னு பாருங்க. நீங்க எப்படி சாஃப்ட்வேர் ரெடி பண்றீங்க அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். புரியுது. ரைட். வெயிட் பண்ணணும். ஆமா. இண்டிகேட்டர் போடுங்க சொல்றேன். பிரேக்ல கால் இருந்துட்டே இருக்கட்டும். இப்போ போலாம். நீங்க நல்லா உள்ள லைன் தெரியுறப்ப நீங்க கட் பண்ணி எக்ஸல் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க 60 வந்து திருப்ப முடியாது. அவன் அந்த மாதிரி ரோடு வச்சிருக்கான். எக்ஸல் கொடுக்காதீங்க. சென்டர்ல பாருங்க வண்டி இருக்கான். பிரேக்ல கால் வைங்க. போலாம். அவன் நிப்பாட்டிட்டான். போலாம். புரியுதுங்களா அவனுக்கு? இத்தனைக்கும் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ். உங்களுக்கு நிப்பாட்டி கொடுத்தாங்களா? இதுதான் இருக்கு ரூல். அவங்க வந்து ஹெவி வெஹிக்கிள் வச்சிருக்காங்க. ஸ்பீடா போலாம். அவங்கள இது பண்ணி போலாம். பிரேக்ல சின்ன கால். அவங்க ரூலை ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணாங்க அந்த இடத்துல? நீங்க உங்களை முன்னாடி இருந்தா உங்களை வழி விட்டாங்க. கவனிச்சிங்களா? நீங்க ஃப்ரெண்ட்ல இருந்தனால இப்போ நான் 40ல தான் போகணுமா? ஆமா கண்டிப்பா. பின்னாடி ஒருத்தன் வந்து அவங்க வேணா ஓவர்டேக் பண்ணி போய்க்குவாங்க. அவங்க தேவைப்பட்டதுன்னா பண்ணிப்பாங்க. ஆமா. நம்ம வழி கொடுக்க முடியாதுல்ல. அப்படி உங்களுக்கு ஒரு ட்ராக் தானே இருக்கு. 40 மேல போக வேணாம். ரூல் ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். லைசன்ஸ் கிடைச்சாலும் லைசன்ஸ் கிடைக்காட்டியும் உங்களுக்கு என்ன செக்கிங் வரப்போகுது, டெஸ்ட் உங்களுக்கு என்ன எக்ஸாம்ல என்ன பார்க்க வரப்போகுது, என்ன கத்துக்கிட்டீங்க? முக்கியமா நம்ம உயிருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் உயிருக்கும். ஓகே. எக்ஸல் கொடுங்க. இப்போ இன்னும் இது ஓகே. நீங்க முன்னாடி பண்ணதை விட இது ஓகே. ஏன்னா ஸ்பீடும் கரெக்டா இருந்தது. அப்ப அந்த ஃப்ரண்ட் வீல் டச் திருப்பி ஏறி இறங்கி எது கொடுக்குறாங்கன்னா அதுதான் அவங்களோட இது. இப்போ ரைட் இண்டிகேட்டர் இங்கிருந்து நீங்க போடணும். ஒரு எக்ஸிட் தெரியுதா? சின்ன பிரேக்ல கால் வச்சுட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் பிரேக், பிறகு கால் எடுத்துருங்க. சின்ன எக்ஸிட் கொடுக்கலாம். ஒரு பாயிண்ட் இல்லை வண்டி நின்றும். குயிக்காக மாறணும் நீங்க கொஞ்சம். அவ்வளோதான். நீ குயிக்காக நீங்கள் போகணும். 40 தான். நீங்கள் இந்த இடத்துல ஸ்லோவெலாம் கிடையாது. 30 கூட ஃபாலோ பண்ணலாம். வேலை முடிஞ்சது. இப்போ நீங்கள் பிரேக்கில் கால் வைக்க ஆரம்பிக்கணும். போர்டு தெரியுதோ இல்லையோ, ரோட்டில் உங்களுக்கு ஸ்டாப் லைன் இருக்குது. கண்ட்ரோல் மிஸ் போகலாம். எல்லா லைன் டச் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துல ஃபாஸ்ட் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. அப்போ அந்த ஸ்பீட் லிமிட் தான் சொல்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு இவ்வளோ ஸ்பீட் லிமிட்னா அந்த ரோட்டோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டுக்கு மேலே நீங்கள் போக முடியாது. இப்போ இவங்க எங்கள் லோக்கல்ஸ் இங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு இப்படி தான் வழி விட்டாரு அந்த இடத்துல. அவர் வேணா நம்ம ஊர் மாதிரி நீ என்ன வண்டி ஓட்டஞ்சு உள்ள போக மாட்டாங்க. ரைட். ஒரு வழிமுறை இண்டிகேட்டர். ரைட் இண்டிகேட்டர். போகலாம். சரி கொடுத்துருங்க. அந்த வண்டி கொஞ்சம் லாங்குங்கிறனால நம்ம போகிறோம். இப்போ புரிஞ்சு உங்களுக்கு ரவுண்ட் போட்டு எடுத்து இன்சைடில் உங்கள் பக்கத்தில் வர வண்டிக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. இப்போ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறப்ப ஒரே சிம்பிள் தான். நீங்கள் அந்த கமாண்ட் கரெக்டாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும். இங்கே இருக்கிற கமெண்ட் இதுதான் உங்களுக்கு. அது சிஎம்டியாக இருந்தாலும் சரி, .com இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன இன்னொன்று பெரிய ஒரு இது இருக்குது அதில் பேரில். அந்த உங்கள் சிஎம்டி கமெண்டில் என்ன நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலுமே அதில் ஏதோ ஒன்று அந்த ஃபார்முலா தான் இங்கே ஒரு ரூல் வரும். ரொம்ப சிம்பிளானா லைன் டு லைன் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்களுக்கு கரெக்டாக ரூல் கொடுத்துட்றான். இந்த ஊர்ல தமிழ் டிரைவருங்க கிடைக்கிறதே கஷ்டம். எனக்கு ஆனா டிரைவர் கிடைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க தான் வந்தீங்க. உங்களுக்கு தான் கரெக்டா ஓடிட்டு இருக்கு. எடுத்துடலாம் ஒன்றும் ப்ராப்ளம். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. சொல்லிக் கொடுக்கணும். என்னோட வேலை நான் சொல்லி கொடுத்துருவேன். டிபெண்ட் சிச்சுவேஷன் மற்ற எல்லாமே நீங்க கத்துக்கிட்டதை வச்சு உங்க ஐடியாக்கு தான் வண்டி ஓட்ட முடியும். ரைட். நீங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிலாம் போக முடியாது. இப்போ முன்னாடி திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிங்க. ஸ்பீடு கொஞ்சம் குறையல. போகலாம். 30க்கு மேலே இங்கே போக முடியாது உங்களால்.
எவ்வளோ 30க்கு மேல இந்த ரவுண்ட் அபவுட்லலாம் போக முடியாது. ரைட் இண்டிகேட்டர் அது உங்களுக்கு உடம்புலையும் தெரியும், உங்க வண்டியும் உங்களை இழுத்துட்டு போகும் ஒரு சைடு. எக்ஸல் கொடுக்காதீங்க அந்த லெவலில் அப்படியே. இப்போ எக்ஸல் கொடுத்து பாருங்க, வண்டி எதுவுமே ஆகாது. நீங்க அந்த டேன்ல எக்ஸல் கொடுக்க நல்லா இருக்கும். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. ஆமா நல்லா இருக்கும். உங்களுக்கு அடுத்த வண்டி பக்கத்தில் இடிக்கிற மாதிரியே தான் போகும் அது. இல்ல ஒரு மாதிரி த்ரில்லா இருக்குல்ல. லைசன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஓரளவுக்கு ஊர்ல ஓட்டுற மாதிரி நீங்க ஓட்டவே முடியாது. ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்குங்க. இப்போ நீங்க டிலே தான் பண்ணீங்க, திரும்பி பாக்குறது எல்லாமே கடைசி எண்ட்ல வந்தது எல்லாமே பண்ணீங்க. இல்ல அங்கே லெஃப்ட் எடுத்துட்டான்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க முன்னாடி திரும்பி பார்த்துட்டு சொன்னீங்கன்னா ஓகே. நீங்க கடைசி எண்ட்ல வந்து என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லோ பண்ணி திரும்பி பார்த்துருக்கணும் முன்னாடியே. அப்போ நமக்கு ஒரு ஐடியாவா கரெக்டா போக முடியும். நீங்க எல்லாமே கடைசியில் வந்து பண்ண மாதிரி இருந்ததுங்க. பிரேக்ல சின்ன கால் வச்சுக்கோங்க. இன்னும் சின்ன பிரேக் கால் எடுத்துடலாம். மெதுவா அவ்வளோதான். ஆக்சிலேட்டர் இந்த வாபிள் வரலாமா? ஓகே இது வந்து ஓகே. நீங்கள் முன்னாடி இன்னும் அதான் சொல்கிறேன், நீங்கள் முன்னாடி எடுத்தது கரெக்டாக இருந்தது. ஆனால் ஒன்றும் சொல்லலை, நீங்களும் சொல்லிட்டீங்க. ஆனால் திருப்பி நீங்கள் வந்து கொஸ்டின் வரக்கூடாது. உங்களுக்கு அது ஓகேவா நான் சொல்லி கொடுத்துட்டேன். மெதுவாக ஏறி இறங்கணும், ஜம்ப் ஆகக்கூடாது ஸ்பீட் பிரேக்கில். புரியுது. இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கை தாண்டினமே நம்ம லெஃப்ட் போக போகிறோம். லெஃப்ட் நிற்கிற போட்டுருங்க. ஏன்னா இங்கிருந்து வரவங்களுக்கு இது ஏரோ மார்க் தெரிஞ்சிங்க, நம்ம போக முடியாது. இதில் தான் நமக்கு அடுத்த இது இல்லையா. ஸ்லோ பண்ணி போகலாம். எந்த ட்ராக்ல வேணால் இருக்கலாம் நீங்கள். அப்படியா? ஓகே அவ்வளோதான். எப்படி நம்ம லெஃப்ட் தானே வரும் உங்களுக்கு, அதனால ஆமாம். இப்போ இது 40, இது வந்து ஃபுல்லாக லெஃப்ட் ரைட் தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஏரியா வந்துட்டாங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிங்க. என்ன அதிகமாக கிடைக்கும்? இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் தான் கிடைக்கும். வேறு ரவுண்ட் போட்டு இதெல்லாம் இப்போ இதுக்குள்ளே இருக்காதல்ல. ஸ்பீட் பிரேக் போர்டு பம்ப் வந்துருச்சு, ஸ்லோ ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான். எல்லாருக்குமே அந்த போர்டு கிடைக்கும், அதனால தான் போர்டு அப்படி வச்சிருக்கான் சின்னதாக. இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஜம்ப் ஆகும். எக்ஸல் கொடுக்கலாம். இதெல்லாம் ஓல்டு வில்லாஸ் முன்னாடி இருந்து. இதுக்கு பின்னாடிலாம் வந்து பெரிய பெரிய பேலஸ் இருக்கு. பக்கா லோக்கல்ஸ் இருப்பாங்கல்ல, பெரிய லோக்கல்ஸ் இருக்கிற பெரிய ஏரியா பேர் முஷரிஃப். நல்லா லோக்கல்ஸ், போட்டு ஷிப்பு கேரவன் எல்லாம் வச்சுருப்பாங்க. ரெடியூஸ் ஸ்பீட். நீங்கள் உங்களால் டிரைவிங் ஸ்கூல் உங்களுக்கு நீங்களா ஆரம்பிக்க முடியுமா? இல்லை அதுக்கெல்லாம் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இன்வெஸ்ட்மெண்ட்? ஆமாம். இவ்வளோ டேலண்ட் இருக்கு, நீங்கள் ஆரம்பிக்கலாமே. ஆனாலுமே நம்ம என்னதான் பண்ணாலுமே இங்கே அது பிடிச்சி நிற்கணும்னா பெரிய ஒரு நமக்கு கேபிட்டல் வந்து வேணும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் டக்குன்னு இது பண்ண முடியாது. ஆளுங்களை தெரியணும். ஆமாம். கொஞ்சம் ஸ்பீடாக ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்குங்க. போதும், இந்த ஸ்பீடு போதும் இந்த இடத்துக்கு. இப்போ அந்த இடத்துல டேர்ன் பண்ணணும். இந்த லைன் டச் பண்ணிங்க போன டைம், அதான் சொல்கிறேன். இப்படி நிற்கணும், இங்கே ஸ்டாப்பு போகலாம். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த இடத்துல இப்போ வெளியே வந்து திரும்பி பார்த்தீங்க, அது பண்ணக்கூடாது. நமக்கு நம்ம எக்ஸிட்டில் திரும்புகிறோம்ல, அந்த டேர்னில் முடிச்சிடணும். அவுட் சைடில் வந்து ரெண்டாவது திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடிக்காத கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. இது வந்து உங்களுக்கு அஜ்மான் போட்டு அந்த கஸ்டம்ஸோட அந்த பேக் சைடு ஃப்ரீ ஜோன் இருக்குல்ல. ஃப்ரீ ஜோன் பேக் சைடு. பேக் சைடு. இது ரவுண்ட் அபவுட் வருது. ரைட்.